முதல் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் வந்திருக்காங்க. ரொம்ப நம்ம பார்க்கவே நமக்கே ஒரு மகிழ்ச்சியாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம களத்தில் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இருந்துச்சு. மற்ற தேர்தல்களை கம்பேர் பண்ணும்போதும் சரி, இல்லை மற்ற தொகுதிகளை கம்பேர் பண்ணும்போதும் சரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு நம்ம எதிர்பார்க்கல. காரைக்குடி அப்படின்னும் போதே பொதுவாக மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்களாக தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா மிகப்பெரிய கட்சிகளான திமுக கூட்டணி கட்சிகள், அதிமுக கூட்டணி கட்சிகள், அந்த கட்சிகளுக்கே பெரும்பான்மையான ஆதரவாக நம்ம பார்க்க முடியல. புதுசாக வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய கட்சி, அப்புறம் சீமான் அவர்களுக்கு, இவங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருந்துச்சு. அதுலேயும் சீமான் அவர்களுக்கு ஒரு கூடுதலான வரவேற்பாங்க நம்மளால பார்க்க முடிஞ்சு. அந்த சீமான் அவர்கள் காரைக்குடியில் எடுத்திருக்க டம்மி எலெக்ஷனில் அவங்க வாங்கியிருக்கக்கூடிய வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா 64 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய நம்பராக தான் தெரியுது. வித்தியாசங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவர் 64, பிரபு அவர்கள் 28, திமுக காங்கிரஸ் கூட்டணி 26, அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து 15 அப்படின்னும் போது சீமான் அவர்கள் வாங்கியிருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்டன்ஸை வந்து காட்டுது. அது மக்கள் பேசுறதுலையும் அந்த வித்தியாசம் நமக்கு தெரிஞ்சிச்சு. ஒருவேளை இதில் மாறி இருக்கும்னு நினைச்சோம். ஆனால் இதில் இந்த அளவுக்கு ஒரு